பாஜக கொடுத்திருக்கும் தீபாவளி பரிசை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம பேசாம இருப்போமா? பாஜக திடீர்னு நல்லவனா மாறினா எல்லோருக்கும் வர யோசனை எதையோ மறைக்கதான் இதை செய்யறாங்களோ அப்படிங்கிறது தான். காரணம் பாஜகவோட டிசைன். பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, ஆனா கிரீமுக்கு 5%. ஆனா பன்னுல கிரீமை தடவி கொடுத்தா அதுக்கு 18% ஜிஎஸ்டி. கடைக்கு வர கஸ்டமர் கிரீம் பன் வேணாம், நீ பன்னையும் கிரீமையும் தனியா கொடு, நானே வச்சுக்கிறேன்னு சொல்றான். என்ன பண்றது மேடம்னு கேள்வி கேட்ட தமிழரான அன்னபூர்ணா ஓனரை ஓட்டல் அறைக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்ச நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரிகளை இப்போ குறைச்சிருக்காங்கன்னா காரணம் இல்லாமலா இருக்கும். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அப்போ ஒத்துக்கவே முடியாதுன்னு எதிர்த்தது பாஜகவும் குஜராத் முதல்வர் மோடியும். அது வேற மோடிங்கிற அளவுக்கு 5%, 12%, 18%, 28% டிசைனா வரிகளை போட்டு சிறு குறு தொழிற்சாலைகளை மூட வச்சதோட நடுத்தர ஏழை மக்களையும் நடுத்தருவில் நிறுத்தினார். மொத்த ஜிஎஸ்டி வருவாயில 63% ஏழை நடுத்தர மக்கள் தான் கொடுக்குறாங்க. வெறும் 3% மட்டும்தான் பணக்காரங்க கட்டுறாங்க. இதுல இப்ப என்ன நடந்திருக்குன்னா, பிரீமியம் சிம் தரோம்னு ஆசையை தூண்டி கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்தின ஜியோ சிம் போல இது வரைக்கும் வரியே இல்லாத பொருட்கள் எல்லாம் முதல் முறையா ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வரிய போட்டு எல்லா நிறுவனங்களும் இழுத்து மூட வச்சுட்டு பொருளாதார வளர்ச்சி ஏறவே இல்லைன்னதும் இப்போ குறைகிறதா அறிவிச்சிருக்காங்க. பால், முட்டை, தயிர்னு குழந்தைங்களோட உணவு, பென்சில், பேனா, நோட்டுன்னு படிக்கிற பொருட்கள், சோப்பு, சீப்பு, ஷாம்பூன்னு அன்றாட பொருட்கள், இப்படி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டா வர வருமானத்துல என்ன சேர்த்து வைக்க முடியும்? நடுத்தர குடும்பத்தோட சேவிங்ஸ் படு மோசமா குறைஞ்சு போச்சு. நீங்களே சொல்லுங்க, இப்பெல்லாம் வாங்குற சம்பளத்துல சேமிக்க முடியுதா? இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா விவசாய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி போட்டது ஏழை தாயின் மகனான நம்ம மோடி தான். இப்போ 28% வரை ஏத்தினதை 5%, 18% குறைக்கிறாரு. இதுக்கு தான் 8 வருஷம் ஆச்சோ. பெட்ரோல் லிட்டருக்கு 55 ரூபாய், டீசல் 50 ரூபாய்க்கு தருவோம்னு 2014 அறிவிச்சு ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அகில உலகத்திலேயே கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருந்தாலும் 100 ரூபாய்க்கு அம்மா ஜல்லி குறைக்காம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நாட்டுல பால் டப்பால இருந்து நாப்கின் வரை எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருச்சு. ஆனா இந்த பெட்ரோல் டீசல் மட்டும் வரல. காரணம் எண்ணெய் நிறுவனங்கள் மோடியோட நண்பர்கள் கிட்ட இருக்குல்ல.